لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وضلالة அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக வந்த அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும் என்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தோம். இறைவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற தொழுகையின் மறுபக்கமாக ஜுமாவுடைய நாளை அடைந்து அதிலே தான் சந்திக்கிற சிரமங்களையும் தன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் கோரிக்கைகளையும் தன்னுடைய ஆசைகளையும் எல்லாவற்றையும் இறைவன் முன் வைத்து அவனிடத்திலே உதவியையும் அன்பையும் அருளையும் எதிர்பார்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அமர்ந்திருக்கிற நம் அவர்கள் மீது அவனுடைய அன்பும் அருளும் என்று சொல்லலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவன் பூமியை படைத்து பூமியிலே மனிதன் என்ற ஒரு மிகப்பெரிய தன் படைப்புகளில் ஒட்டுமொத்த உலக மக்களும் திரும்பி பார்க்கிற வியந்து பார்க்கிற படைப்பாக மனிதனை படைத்து அந்த மனிதனுக்குள்ளாக ஏராளமான குண நலன்களை வைத்து ஒருவருடைய எண்ணம் மற்றவருக்கு பொருந்தாத வகையில் மற்றவருடைய எண்ணம் இன்னொருவருக்கு பொருந்தாத வகையில் ஒரே மாதிரியான எண்ண ஓட்டங்களில் மனிதனை படைக்கவில்லை. அதுதான் அடிப்படையான ஒன்று. ஒரே மாதிரியான சிரமங்களையும் சக மனிதன் சந்திப்பது கிடையாது. இதுவும் அடிப்படையான ஒன்று. ஒரு சாராருக்கு ஒரு மாதிரியான சிரமங்களையும் கஷ்டங்களையும் மற்றொரு சாராருக்கு ஒரு மாதிரியான சிரமங்களையும் கஷ்டங்களையும் இறைவன் இப்படியாகத்தான் மிகைப்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறார். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அந்தந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ எல்லாவற்றையும் இறைவன் வெவ்வேறு வகைகளில் வெவ்வேறு வழிகளில் எடுத்துரைக்கிறான். சில நேரங்களில் அறிவுரையாக, சில நேரங்களில் எச்சரிக்கையாக, சில நேரங்களில் சுப செய்தியாக, சில நேரங்களில் வரலாற்றை கொண்டு படிப்பினையாக, சில நேரங்களில் மனிதனை பயமுறுத்த வேண்டும், அச்சமூட்ட வேண்டும், அவனுடைய வாழ்க்கையை சற்று உலகத்தை விட்டு மறைமாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் சில நேரங்களில் நரகத்தை கொண்டும், சில நேரங்களில் அவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சில நேரம் சொர்க்கத்தை கொண்டும், இப்படி இஸ்லாத்தினுடைய அறிவுரை பல வழிகளாக பல மலைகளாக ஏராளமான பகுதிகள் நிறைந்ததாக தான் இஸ்லாத்தினுடைய அறிவுரை இருக்கிறது. அதே ஒரு பகுதியாகத்தான்
நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய சில ஆசைகளுக்கு தடை விதித்தார்கள். சில ஆசைகளுக்கு மலையை விசாலமாக திறந்து விட்டார்கள். நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் ஆசை கொள்ளுங்கள், அந்த ஆசைக்கு எல்லையும் வேண்டாம், முடிவும் வேண்டாம், அந்த அளவுக்கு நீங்கள் ஆசை கொள்ளுங்கள். உங்களிடத்திலே தகுதி இல்லை என்றாலும் நீங்கள் கேட்கும் பொழுது இறைவனிடத்திலே அதிகமாக கேளுங்கள், வலியுறுத்தி கேளுங்கள், திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். ஒரு குழந்தை எப்படி தான் நேசிப்பதை, தான் விரும்புவதை வாங்கிக் கொள்வதற்கு எப்படி அது தன்னுடைய அனுமதிப்பதை அழுகையாக வெளிப்படுத்துமோ, அதே போன்ற உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் வலுவாக ஆழமாக வலியுறுத்த வேண்டும் இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த ஆசையினுடைய ஒரு வழியாக, ஆசையினுடைய ஒரு வழியாகத்தான் மனிதனுக்கு மத்தியிலே ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறவரை அது குறித்து பிரச்சனை கிடையாது. அது மிகைப்படுத்தி நிலையாக மிகப்பெரியதாக உருவாகும் பொழுதுதான் அதனுடைய பிரச்சனை எல்லாவற்றும் எல்லா திசையிலும் வருகிறது. அந்த அடிப்படையில் தான் மனிதனுக்கு மத்தியே இருக்கிற இந்த பேராசை, பேராசையை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு மத்தியிலே ஏராளமான சமுதாயத்திற்கு மத்தியில் இருக்கிறது என்னவென்றால், அதிகமாக பொருளாதாரத்தை சேர்த்து வைப்பது, அதிகமாக பொருளாதாரத்தை திரட்டி வைத்துக் கொள்வது, அதிகமாக பொருளாதாரம் 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 என்று கூறுவது, இதுதான் மனிதனுக்கு மத்தியிலே பேராசை என்று பார்க்கப்படுகிறது. உண்மையாக இஸ்லாம் இதைத்தான் பேராசை என்று சொன்னால், ஜகாத் என்ற மிகப்பெரிய சட்டம் இந்த இடத்திலே அமைந்துவிடும். ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகிற, ஏழையாக இருக்கக்கூடிய அவனுடைய பாதையை செல்வத்தினுடைய பாதையாக நோக்கி பயணிக்கிற ஜகாத் என்ற மிகப்பெரிய சட்டம் இந்த இடத்துல இரண்டாக அமைக்கப்படும். அப்படி என்றால் உண்மையாகவே பேராசை என்றால் என்ன? அதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. எந்த எண்ணம் உங்களுடைய ஒட்டுமொத்த கடமைகள் எல்லாம் மறக்க செய்கிறதோ, எந்த ஆசை உங்களுடைய கடமைகள் எல்லாம் மறக்க செய்து அதே ஒரே ஒரு பாதையாக போகிறதோ, அதைத்தான் இஸ்லாம் பேராசை என்று சொல்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியை அழைத்து அவன் பூமியை அழைத்து பொருளாதாரத்தை தேடிக் கொள்ளட்டும். இறைவனுடைய அருளை அவனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தேடிக் கொள்ளட்டும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. அவன் இறைவனை நினைவுபடுத்தவனாக, இறைவனை பெருமைப்படுத்தியவனாக, இறைவனை புகழ்ந்தவனாக, இதுதான் முதல் பகுதி. அடுத்ததாக அவன் பொருளாதாரத்தை தேடிக் கொள்ளட்டும். எப்படி வேண்டுமென்றாலும் தேடிக் கொள்ளட்டும். பூமியில் நின்று தேடி, அமர்ந்து தேடி, உட்கார்ந்து தேடி, உங்களுடைய முயற்சிகளை பலவிதமாக ஆக்கிக்கொள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில முதல் கட்டமாக பதிலளிக்க வேண்டிய வார்த்தை இறைவனை நினைவுபடுத்தவனாக, இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக உங்களுடைய பொருளாதாரத்தை எப்படியும் தேடிக்கொள். ஆனால் நீ போடுகிற விதை, அந்த வழி ஹலாலாக இருக்கட்டும். பொருளாதாரத்தை தேடாத, பொருளாதாரத்தை சேர்க்காத, சேர்த்து வைக்காத, சேர்த்து கொடுக்காத, அதையெல்லாம் இஸ்லாம் சொல்லல. பொருளாதாரத்தை தேடி, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தேடி, உன்னால் உங்களுடைய சக்திக்கு மீறியும் தேடி. ஆனால் நீ தேடுகிற பாதை, ஓடுகிற வழி இறைவனை மறந்தவனாக இருக்க வேண்டாம். இறைவனுடைய வார்த்தையை, இறைவனுடைய வழிகாட்டுதலை காலையப்பட்டு மிதித்தவனாக வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தில் தேடக்கூடிய பாதையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. முதல் வார்த்தை கேவலாக இருக்கட்டும். உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய மகன்களும் இறைவனை நினைப்பதை விட்டு அந்த திக்கிரில்லா உங்களை மனை மாற்ற வேண்டாம். ஒரு இடத்தில் பொருளாதாரம் எவ்வளவு வேண்டும் என்றாலும் இருக்கட்டும். ஒரு இடத்தில் எவ்வளவு மனிதர்கள் செல்வது, ஆட்சி அதிகாரம் வந்து எல்லாம் இருக்கட்டும். எல்லாம் திக்கிரில்லா நீங்கள் இறைவனை நினைப்பதை விட்டு நீங்கள் மனை மாறிவிடாதீர்கள். அப்படி என்றால் தொழுகைக்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இருக்கிற அல்லாஹ் என்ற ஒரு மிகப்பெரிய இறைவன் மிகப்பெரிய சொல்லப்படுது. அப்படி என்றால் இடத்திற்குரிய பொருளாதாரம், நான் சேர்த்து வைக்கிற சொத்து, வீடு, மனை, மக்கள் எல்லாவற்றையும் விட அந்த வார்த்தை மிகப்பெரியது. பூமியை விட, பூமிக்கு மேலாக இருப்பதை விட, பூமிக்கு கீழாக இருப்பதை விட, வானத்தை விட, வானத்தில் இருப்பவற்றை விட, பூமியை படைக்கப்பட்ட அத்துணையை விட இந்த வார்த்தை பெரியது. அதைத்தான் நபிகள் சொன்னார்கள். ஆதமுடைய மகன் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். அவனோடு சேர்த்து 2 பண்புகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நீண்ட கால உலகத்திலே வாழ வேண்டும், பொருளாதாரத்தை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த 2 எண்ணங்களும் மனிதனுடைய வாழ்க்கையை அவன் வளரும் போது அவனோடு சேர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது.
எல்லாரும் சதகத்தில் ஜாரியா அவன் எதை பூமியில் இருக்கும்போது கொடுத்து சேர்த்தானோ வசத்துக்க கொஞ்சம் வாழ்த்து அவன் பூமியில் இருக்கும் பொழுது எதை மற்றவருக்கு கொடுத்து சேர்த்தானோ அந்த சேர்க்கக்கூடிய பண்பு மட்டும்தான் இறைவனத்தில் வரும். ஏன்னா ரசூலுக்கு அப்படியே உங்களுக்கும் சேர்த்துதான். நான்கு சேர்த்து வைப்பது கணக்கல்ல. என்னுடைய பேங்க் பேலன்ஸாக அல்லது நிலத்தில் முதலீடு செய்வது போல எல்லாவற்றையும் முதலீடு செய்வது அது என்னை பெற்றுள்ளார். நான் அடுத்தவருக்கு எதை கொடுத்தேனோ, அடுத்தவருக்கு நான் எதை உதவியாக செய்தேனோ, என் சகோதரர்களுக்கு பொழுது என்னுடைய தோழர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ அல்லது மனைவிக்கோ யாருக்கு நான் எதை கொடுத்தேனோ அது மட்டும்தான் என்னை கொடுத்துள்ளோம். ஒரு வேலைகளாக பார்த்து சொல்லப்படுகிறது, ஒமன் பில்லாமை ஜெமியா, நாம் உங்களை போன்று சிலவற்றை நாம் ஓடிக்கொண்டிருந்தோம் என்றால் இலா ரசூலிகி ஹத்தா லா தஹாபுல் ஜன்னா, நபியே உம்மால் சொர்க்கத்தின் பக்கம் வர முடியாது. நான் நீங்கள் கொடுப்பது போன்று நானும் கொடுத்திருந்தால், நீங்கள் பொருளாதாரத்தை கணக்கிட்டு கொடுப்பது போல கையை மூடிக்கொண்டு கொடுப்பது போல நானும் அதை நான் மூடிக்கொண்டிருந்தேன் என்றால், நானும் அதை தடுவித்தேன் என்றால் ஹத்தா லா தஹாபு இலா ரசூலிகி, நபியே உம்மால் சொர்க்கத்தின் பக்கம் வர முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டதா? 21 ஆண்டு காலத்தில் தன்னுடைய எதிர்காலத்தினுடைய திட்டம் பொருளாதாரத்தை குறித்து அமைந்திருந்ததா? ரசூலுல்லாஹ் மாதிரி வாழதான் வேணாம், வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேணாம், வாழ்ந்த வாழ்க்கை எடுத்து பாருங்கள். 21 ஆண்டு வருஷத்துல தனக்கென்று ஒரு வீட்டை அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களா? அல்லது தன்னுடைய வீட்டுக்குள்ளாக ஏதேனும் சில தேவைக்கு ஏற்பட்ட பொருட்களை வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களா? சுற்றுச்சூழல் அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களா? தாங்கள் படிக்கக்கூடியவருக்கு ஒரு கட்டில வாங்கணும், பாய வாங்கணும், கட்டையை வாங்கணும் ஆசைப்பட்டார்களா? 21 ஆண்டு வாழ்க்கையில எப்படியாவது மரணிச்சா போதும், அந்த மரணம் இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றதாக இருக்கட்டும். பூமியில எதையெல்லாம் இறைவன் தடுத்தானோ அதிலிருந்து நான் தடுத்தவனாக, எதையெல்லாம் பிடிக்க சொன்னாரோ அதிலிருந்து நான் பிடித்துக் கொண்டவனாக எனது வாழ்க்கை இருக்கட்டும். 2050 வரைக்கும் மண்டைய பிளான் ஓடிட்டு இருக்கு. இப்ப வரலாம் இந்த இடத்துல இந்த நேரத்தில் எடுத்தவங்க பின்னாடி ஃபியூச்சர் அதனுடைய முதலீடு அதிகமாகும். பூமியிலே அதிகமாக முதலீடு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இறைவன் அதைத்தான் கேட்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை உள்ளவர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். எங்கேயோ முதலீடு செய்ய ஆசைப்படல. மனிதன் சொர்க்கம் 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 போயிருப்பான். எப்படியாவது எல்லாம் சொர்க்கத்தை காட்டணும், எப்படியாவது இறக்கம் காட்டணும் என்ற மனிதன் உள்ளத்தில் என்ன ஓடுதல, அதை பார்த்து இறைவன் கேட்கிறான். அந்த சொர்க்கத்திற்காக நீ எந்த ஒன்றை சேகரித்து வைத்திருக்கிறாய் கழிப்பான். அந்த சொர்க்கத்திற்காக உலகம் அன்றைய நாளில் ஒரு உள்ளம் எதுவெல்லாம் நினைக்கணும் அதுவெல்லாம் நடக்கிற அந்த உலக வாழ்க்கையில், அந்த வாழ்க்கையில் உள்ளம் நினைத்தால் போதும், நீ எதை நினைக்கிறீ அதெல்லாம் கிடைக்கும். இங்கு பூமியில தடுக்கப்பட்டதாக இருந்தாலும் அங்கே அலவாக்கப்பட்டு இருந்தாலும் நீங்கள் பூமியில் வாழ உள்ளத்தை நினைத்தால் போதும், கண் முன்னால் வந்து இருக்கும். அந்த வாழ்க்கைக்காக ஒரு தந்தோ நசிமாக்க துவச்சிருக்கு. நீ என்ன வச்சிருக்கேன்? ஏதேனும் ஒண்ணு கொடுக்கணுமே, ஏதேனும் சில அமல்களை கொடுத்தால்தான், ஏதேனும் ஒரு பகுதியை நீங்கள் கொடுத்தால்தான் அந்த பகுதி தொழுகையா, நோன்பா, ஹஜ்ஜா, ஸகாத்தா, தர்மமா, உதவியா, இப்படி ஏதேனும் ஒண்ணு கொடுக்கணும். வகராத்தில் கிதாப், திருக்குர்ஆனை ஓதுவதா, வைசுதா இலைஹி சபீலா, அல்லாஹ்வுடைய பாதையை போர்க்களத்திற்கு செல்வதா, இப்படி ஏதேனும் சிலவற்றை கொடுக்கணுமே. இந்த இடத்துல சுமார் சொல்வது கூட மனிதன் உலகத்தை வாழும் பொழுது தனக்கான பொருளாதாரம் 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 எவ்வளவு யாரை இருக்கிறது, யாமாலி யாமாலி என்னுடைய பொருளாதாரம். சொன்னாங்க ஒரு வருஷம் எவ்வாறு எதை சாப்பிட்டு முடிச்சியோ அது உனக்கு சொந்தம். பூமியை சேர்த்து வைக்கிறது, போட்டு வைக்கிறது, பேங்க் எல்லாரும் நகையாக வாங்கி வைக்கிறது எல்லாம் உனக்கு சொந்தம் கிடையாது. ஒரு உடலோடு எதெல்லாம் பட்டி இருக்கிறது அதுதான் உனக்கு சொந்தம். வயசாயிட்டுள்ளார் நீங்க எதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாயோ அது உனக்கு சொந்தம். நீ எதை போட்டு கிழிச்சியோ அது உனக்கு சொந்தம். இது இரண்டாவது தவிர வந்தும் சமூக சத்தக்க நீ எதை தர்மமாக கொடுத்தாயோ அது உனக்கு சொந்தம். இந்த மூன்றை தவிர வேற எந்த ஒன்றும் எனக்கு சொந்தம் கிடையாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அதைத்தான் நபிகள் சொன்னார்கள். ஒரு இடம் அப்படியே
கூட நான் தரேன். பொருளாதாரத்தை கொடுத்து கொடுத்து நாசத்தின் பக்கவன் எவ்வளவு வெறுத்த போயிருக்கானா? நான் பொருளாதாரத்தை கொடுத்து அழிஞ்சு போயிட்டு இருக்கிறானா? அப்புறமா மக்காவிலும் சரி மதினாவிலும் சரி, மக்காவிலிருந்து மதினாவின் பக்கம் போகும்போது எறும்பிய ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு சட்டம் தான். சில இடத்துல ரசூல் அனஸ்மெண்ட் எல்லாம் அறிவிக்கிறாங்க. அப்புறமா அப்படி நான் போனாங்கன்னா அவங்களுடைய ஆடை வந்து வெள்ளை கலரே நான் பார்த்தது கிடையாது. அவ்வளவு அழுக்கா இருக்கும். வெள்ளை கலர் ஆடையே நான் பார்த்தது கிடையாது மக்காவில் இருந்த வரைக்கும். மதினாவில் வந்து சில ஆண்டு காலம் வெள்ளையா போட்டதே கிடையாது. சில நேரத்தில் நான் பேருந்தவர்களுக்கு எடுத்து நான் கொண்டு போய் கொடுப்பேன். அவர் சொல்லுவாங்க, இதை விட எனக்கு மிகப்பெரிய உணவு இன்றைய நாள்ல கிடைக்கல. நான் எண்ணி பார்த்தால் ஒரு சகாலத்தில் இருந்தால் ஒரு 7 பேச்சு வளர்ந்து அப்துல்லாஹ் சொல்லுவாங்களாம், 2 நாள் இதை பார்க்கவே பண்ணாரு. இவ்வளவு பெரிய விருதை கொடுத்திருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய விருது பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஒரு 7 பேச்சு வளர்ந்து பார்த்து சொல்றாங்க, 2 நாள் நான் சாப்பிடல, இவ்வளவு பெரிய விருது எனக்கு வச்சிருக்கிறேன், ராஜ விருது வச்சிருக்கேன். வாழ்த்தும் பாரக்கும், உனக்கு ஏவன் அருள் செய்யட்டும். ஹத்தா நான் தத்துவ ஜன்னா, உன்னை நான் சொர்க்கத்தை பார்க்கிறேன் வான்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு சின்ன முதலீடு செய்யறாங்க. பாலாடை கட்டி என்ன செய்யறாங்க? பாலாடை கட்டி எடுத்து வியாபாரம் பண்றாங்க. பின்னாடி மதினால பேர் கொடுத்து வாழ்ந்துச்சு. ஒரு சாலையோடு நடந்து போனா அப்புறமா அப்படின்னா அவர்கள் பயன்படுத்திய அந்த வாசனை திரவியம் ரசூல்லா பார்த்ததே கிடையாது. அவ்வளவு விரைவு இருக்கு. ஆரம்பத்தில் அவ்வளவு ஓட்டாண்டி ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு சட்டை. அப்புறம் நடந்து வந்தாங்கன்னா ஒரு சாலையமா நடந்து போனாங்கன்னா பக்கத்துல ஒரு மக்கள் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அந்த வாசனை வச்சு அப்புறமா உட்காராங்க. அவர்களுக்கு சில சகாபாக்கள் கேட்டார்கள், இப்படி இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சியா என்ன நீங்க முதலீடாக கொடுத்தீங்க? இவ்வளவு பொருளாதாரம் வருவதற்கு ரசூலுல்லாஹை தவிர நபிகளாரோட தொழில் அத்துணை சகாபாக்கள் இறைவனை போய் கேட்கிறார்கள். கேட்கப்பட்ட நபர்கள் எல்லாம் யார் தெரியுமா? தான் யார் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாத வகையில் முதலாவதாக நின்ற நபருக்கு பின்னராக 3ஆவதாக நின்றவர் ஒரு அழித்தரக்கூடிய இஸ்லாம் தீனா ஒரு அமீரிகி இஸ்லாத்தினுடைய அமீராக பார்க்கப்பட்ட உமர் அவர்கள் இருக்கிறார். உமர் வந்து அபூபக்கருக்கு தெரியாது, அபூபக்கர் போனது உமருக்கு தெரியாது, எல்லாருமே இருக்கிறாங்க. அபூதலஹா இருக்கிறாங்க. அபூதலஹா மக்காவுல பெரிய ஃபேக்டரி, மது ஃபேக்டரியே வச்சு நடத்துற அறியாமை காலத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபேக்டரி வச்சு நடத்துற ஒரு ஆளு. அபூதலஹா பண்ணினா எனக்கு ஏதாவது தேவைன்னா எடுத்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய மைண்ட் செட்ல உள்ளவர் அவர் இருக்கிறாரு. உமர் இருக்கிறாங்க, அபூபக்கர் இருக்கிறாங்க, அலி இருக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் 7 வயசாவது எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறதே இப்னு அப்பாஸ் தான். ஒரே ஒரு வாசகத்தை சொன்னார்கள், இவ்வளவு பெரிய வளர்ச்சி, இவ்வளவு பொருளாதாரம் இருக்கு, இப்படி இவ்வளவு நேரத்தில் வந்தீங்க அப்படி எல்லாம் இதை குறித்து புறாமை கொள்ளாமல் சில ஆலோசனை கேட்டு வருகிறார்கள். ஒரு இடத்துல இறைவன் சொல்கிறான், நீங்கள் கொடுங்கள், நாம் உங்களுக்கு கொடுக்கிறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் எவ்வளவாக இருந்தாலும் அற்பமாக நினைக்காதீர்கள். அந்த பொருளாதாரத்தை இறைவன் வாங்கிக் கொண்டு பலபலதாக பெருகி குதிரை குட்டியை வளர்ப்பது போல வளர்த்து பலபலதாக உங்களிடத்திலே திரும்ப தருவான். அப்புறம் சொன்னாங்க, எனக்கு குதிரை பந்தை வைக்க வேண்டும் என்ற ஆசை. அந்த ஆசை உலகத்தில் அல்ல, மறுமையிலே இருக்க வேண்டும். அது எனக்காக சொர்க்கத்தினுடைய முதலீடாக இருக்க வேண்டும். நான் பண்ணைக்காக தான் இதுநாள் வரைக்கும் போராடுகிறேன் சொல்றார். மரணிக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலிருந்தே சில பொருட்கள் எடுக்கப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் மக்காவில் பயன்படுத்திய அந்த ஒரு ஆணையும் கிழித்த கீழாடையும் அது மட்டும்தான் இருந்தது. சில தோல் பைகளிலே பொருளாதாரம் இருந்தது. அதிலே சிலருடைய அடையாளத்தை வைத்து இந்நாளைக்கு இது போய் சேரட்டும் என்று எழுதிட்டார். தோல் பை இருக்கிறது எவ்வளவு தெரியுமா? சில நேரத்தில் மஸ்ஜிதுகளில் வந்து பொருளாதாரம் வெட்டப்படுகிறது. அதுவே ஒரு பேருஞ்சபலத்தினுடைய குவியலை போன்று இருந்தது. ஒரு தீனாரிக்கு, ஒரு தீர்ஹமிக்கு, ஒரு சத்தக்கமின் ரிஜாலிக்கு. அவர்களிடத்தில் தீனாரை பார்த்தோம், திர்ஹமை பார்த்தோம், அவ்வளவு இருந்தது. ஆனால் இன்னாருக்கு போய் சேர வேண்டும் என்று அதிலே எழுதி
அதனால் அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதிலே ஒரு வரிசை எழுதியிருந்தது. அவர்களுடைய பெயர் ஒரு பொருளாதாரத்தில் எழுதியிருந்தது. அதை பார்த்து உமர் அவர்கள் செய்தார்கள், இறைவா இந்த பொருளாதாரத்தை கொண்டு நீ எப்படி அப்துல்லாஹ் அவர்களுக்கு பொருளாதாரத்தை எப்படி அருள் செய்தாயோ அதை நான் கேட்கல. இத்தோழருடைய தந்தையான 8வது தலைமுறையில் இருக்கிற இப்ராஹிமுக்கு எப்படி அருள் செய்தியோ அந்த பொருளாதாரத்தை, அந்த அருளை இந்த பொருளாதாரத்தில் செய்ய சொன்னார். நாம தான் நினைக்கிறோம் ஏதோ ரூபா கொடுக்கிறோம், பொருளாதாரம் ரொம்ப குறைவாகவே இருக்கு. மார்க்கம் அதைத்தான் சொல்கிறது, நீங்கள் எதை செய்கிறீர்கள் அதுதான் உங்களை பின்தொடரும். நீங்கள் நல்லது செய்தால் நல்லது பின்தொடரும், தீமையான காரியம் செய்தால் தீமையான காரியம் பின்தொடரும். நீங்கள் கொடுத்தால் உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய ஆயுதம் தர்மம். செய்யாதிக்கும் நீங்கள் செய்கிற ஒட்டுமொத்த பாவங்களுக்கும் இறைவன் தர்மத்தை தான் பரிகாரமாக ஆக்கியிருக்கிறான். எந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பதாக சொன்னாலும் அந்த பாவத்தை வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா? பாவத்தை செய்துவிட்டு பாவத்தை கழிப்பதற்காக, பாவத்தை விட்டு விலை கொள்வதற்காக தர்மத்தை தவிர எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது. அடுத்த நொடி அது வாழ்க்கை எப்படி தெரியாது. கடந்த சில நாளுக்கு முன்னதாக அண்டை மாநிலத்தில் பாருங்க, கேரளாவை பாருங்க, எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம். முதலே நாள் ஒரு குடும்பம் பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுறாங்க, புதுசா வீடு கட்டி குடி போட்டுட்டேன் அப்படின்னு. அடுத்த நாள் காலை தேடுறாங்க, அன்னோன் பாடி யாருமே தெரியாத வகையில் 5 பேர் என்ன செய்யறாங்க, வேற வேற திசைகள் கண்டுபிடிக்கப்படுறாங்க. முதல் நாள் வீட்டை கட்டி உள்ள போட்டு குடி போட்டு குடும்பத்தோட போட்டோ எடுத்து போடுறாங்க. அடுத்த நாள் 5 பேரும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அடையாளம் தெரியாத உடல், அடையாளம் தெரியாத ஜனாசா, வெவ்வேறு திசைகளை கண்டுபிடிக்கிறாங்க. நமக்கு இறைவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மோடு சில மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பாதை பொருளாதாரத்தை மட்டும் நோக்கி ஓடிவிடக்கூடாது, உலகத்தை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடாது. உலகத்தை நாம் ஒரு கேள்வியாக பயன்படுத்திக் கொண்டு மறுமை நாம் விளைச்சலை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் அங்கே நாம் விதையை விதைக்க வேண்டும். அது இதற்கான களம் இதுதான். எல்லாத்தையும் சேர்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், என்னோட ஆசை சும்மா இருக்குமா? அதோடு நான் தோடு விடுவேனா? 1000 பார்த்தால் லட்சத்தின் பக்கம் வரும், லட்சத்தை பார்த்தால் கோடியின் பக்கம் வரும். இதுதான் மனிதனுடைய எண்ணம். இதுதான் அதற்கும் நபிகள் சொல்லிவிட்டார்கள், ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்கத்தால் ஒரு ஓலையை கொடுத்தா கூட இன்னொரு இதே படம் இருக்க கூடாதா அப்படின்னு நினைப்போம். ஆனால் சில வளம் இருக்கிறது. நாம ஒரு 50,000 சம்பளம் வாங்குறோம், ஒரு புதுசா இடம் வாங்குறோம், அந்த இடம் 25 லட்சம் ரூபாய் இருக்கு. அது எனக்கு பேராசை கிடையாது. ஏன் மார்க்கம் சொல்லுது, நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுடைய மனைவிமார்களை பிறரிடத்தை கையேந்தக்கூடிய அளவில் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். ஏனென்றால் அடுத்த நேரம் எப்படி மாறும் என்று தெரியாது. அவர்கள் உங்களுடைய மரணத்திற்கு பின் தன்னிறைவு பெற்றவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதற்குரிய முயற்சியை ஏற்பாடு செய்யுங்கள். நான் இல்லை என்றால் என்னுடைய குடும்பம் சரியாக பயணிக்குமா? எனது மனைவிமாருக்கு இது போன்ற செயல்கள் எல்லாம் தெரியுமா? என்னுடைய மகனுக்கு இதுக்குரிய அறிவு இருக்கிறதா? இதைத்தான் எதிர்கால திட்டமாக தீட்ட வேண்டும். என்றால் ஒரு ஆத்மா எங்கே மரணிக்கும் என்று அதற்கு தெரியாது. அவன் மரணிக்க நாடிவிட்டால் நபிகள் சொல்லுங்கள், அவன் மரணிக்கும் இடத்திற்கு நாம் அவனை கொண்டு வருவோம். நீ இங்கதான் பிறந்த, இங்கதான் வளர்ந்தது கிடையாது. உனக்கான மரணத்திற்கான நேரம் வந்துருச்சுன்னா நீ ஏதோ இடத்துல மரணிக்க போறா, மெட்ராஸ்ல மரணிக்க போற, இங்க இருக்கிறதா இங்க இருந்து மெட்ராஸுக்கு போற, அல்ல உன்னை கொண்டு போய் நிறுத்துவான். அதைத்தான் நல்லா சொல்றோம். நான் பொருளாதாரத்தோடு இருந்தாலும், ஆட்சி அதிகாரத்தோடு இருந்தாலும், நான் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாலும், எனக்கான மரணம் எங்கோ இடம் என்றால் நான் அந்த இடத்தை பார்ப்பேன். தவஃபாக்கும் மலக்குள் மௌத்தல்லதி உக்கிலபிக்கும். நபிகள் சொல்லுங்கள், அவனை கேட்டு நியமிக்கப்பட்ட அந்த மாணவர் அவரை கைப்படுத்துவார். ஒரு இடத்தில் இறைவன் சொல்லுகிறான், நபிமார்களுக்கே தாமதப்படுத்தாத மரணத்தை உமக்கா தாமதப்படுத்துவோம். வைநக்க மையத்தில் வைநகம் மையத்தில் நபிகள் சொல்லுங்கள், அவனும் மரணிப்பான், நீயும் மரணிப்பான். இன்னொரு வாய்ப்பாக சொல்லப்படுகிறது, நபிகள் சொல்லுங்கள், மரணம் வருவதற்கு முன் அவன் தர்மத்தை நல்வழியில் அவன் நல்லவர்களை செயல்படும்.
கொள்ளட்டும். இப்ப நான் தான் முடிவு பண்ணணும். எனக்கான மரணம் இருக்கு, அது எப்பயும் தெரியாது, எந்த நேரமும் தெரியாது, எந்த காலமும் தெரியாது, எந்த நாள், எந்த வாரம், எந்த மாதம், வருடம் தெரியாது. ஆனால் இறைவன் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், உழைக்கும் திறமையை கொடுத்திருக்கிறான். நான் உழைக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நான் எவ்வளவு ரூபாய்களை இறைவனுக்காக கொடுக்கிறேன், அல்லது இறைவனுடைய பாதைக்காக, அல்லது இறைவனுடைய வழியில, அல்லது மற்றவர்களுக்காக, தன் சகோதரர்களுக்காக, தன் குடும்பத்திற்காக, அல்லது பெற்றோர்களுக்காக, அல்லது அண்டை வீட்டர்களுக்காக நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன். ஒருவேளை நான் மரணித்தால் அப்ப கொடுத்தப்பா அந்த பொருளாதாரம் வீட்டப்பா அதை வச்சு நான் சொல்ல போயிடுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கா? காலையை படுத்தா நைட் எழுந்திருக்கிற சண்டை தலைமையில ஒருத்தர் போயிருப்பாரு, திரும்ப வீட்டுக்கு வந்துருக்க மாட்டாரு, வெறும் உடல் மட்டும்தான் வரும். நாம் நினைப்பதெல்லாம் உலகத்தில் நடந்து விடாது, நாம் போடுகிற திட்டம் எல்லாம் உலகத்திலே நடந்து விடாது, நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நடந்து விடாது. நாம் தீட்டிய திட்டங்கள் போட்ட எல்லா பிளான்களும் பர்ஃபெக்டா நடக்கும் என்பது எல்லாரும் சாத்தியம் கிடையாது. ஒரே ஒரு வாய்ப்பு தான். 60 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கேன், 20 ஆண்டு காலத்தை தள்ளி விடுவோம், 40 ஆண்டு காலத்தில் இருக்கிற இன்னும் 20 ஆண்டு காலத்தை தள்ளி விடுவோம். 20 ஆண்டு காலம் நடந்தது மண்ணல்லா, உலகத்திலே ஆக சிறந்த அருட்கொடை, மிகப்பெரிய அருட்கொடை தௌஹீதிலே இருந்திருக்கிறேன். இதை வைத்து நான் என்ன செய்தேன்? சமுதாயத்துக்காக என்ன செய்தேன்? உலகத்திற்காக என்ன செய்தேன்? நான் என்னுடைய மறுமைக்காக என்ன செய்தேன்? என்னுடைய பெற்றோர்களுக்காக, குடும்பத்திற்காக, உலகத்திற்காக நாம் என்ன செய்தோம் என்பதை நாம் தான் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பரிசோதனை உங்களுக்குள்ளாக நீங்கள் கேட்டுக்கொள்வோம் என்று கூறினார். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சில அறிவுரைகளை திரும்ப திரும்ப போதித்துக் கொண்டே இருந்தார். அந்த அடிப்படையில் மனிதனுடைய உள்ளம் உலகத்தின் பக்கம் சுற்றிக் கொண்டிருந்தாலும் அதை மடைமாற்றுவதற்காக மக்காவில் இருந்து மதினாவின் பக்கம் செல்லும் பொழுது தன்னுடைய சொந்த கிராமத்தில் சரிவர வியாபாரம் செய்ய முடியாத காரணத்தால, சரிவர ஒரே ஒரு இறைவனை வணங்க முடியாத காரணத்தால, ஒரே ஒரு இறைவன் கொண்டு வந்து கொள்கையின்பால் வாழ்ந்து அது வாழ்வதற்கு முயற்சி செய்ய முடியாத காரணத்தால ஹிஜ்ரத் அப்படின்னு ஒரு மேற்கொண்டார். இதுதான் காரணம். இறைவன் கொண்டு வந்த கொள்கையின்பால் வாழ முடியல, அந்த சட்டத்தை பின்பற்ற முடியல. அதனால மக்காவில் இருந்து மதினாவின் பக்கம் போறாங்க. சொந்த ஊரை விட்டு, பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு, வியாபாரம் பண்ண வீரை விட்டு, வீட்டை விட்டு எல்லாத்தையும் நினைக்க போறாங்க, மதினாவின் பக்கம் போறாங்க. அங்க போய் மதினாவின் பக்கம் காலையில் எடுத்து வச்சதுமே ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல ஆழமா பதிந்தது. அந்த இடத்தில் ஒரே ஒரு இறைவனை மட்டும் வணங்குவதற்காக ஒரு பள்ளிவாசல் கட்டணும். அந்த பள்ளிவாசலை கொண்டுதான் ஒட்டுமொத்த மக்களுக்கும், அதை இருக்கிற ஏராளமான மக்களுக்கும் என்ன செய்யணும்? இந்த ஒரே ஒரு இறைவனுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், தாவாவை செய்ய வேண்டும். முதல் படி பள்ளிவாசலை தான் தேர்வு செய்தார். நாம நினைச்சுக்கிட்ட ஏதோ ஒரு 10க்கு 10, 20க்கு 30 ஒரு செட்டப் போட்டா அது பள்ளிவாசல் அப்படி நம்மளை உள்ள மூலமா சொல்லுது. ஆனால் பொருளாதாரத்தை பல மடங்காக பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு பள்ளிவாசலை தாண்டி ஒரு எந்த ஒரு அமலுக்குமே கிடையாது. அது ஹஜ்ஜா இருக்கட்டும், தர்மமா இருக்கட்டும், அல்லது தொழுகையா, எதுக்குமே கிடையாது. பொருளாதாரத்தை பல மடங்கு, பொருளாதாரத்தை தர்மத்திற்கு பொறுத்தவரை கூலியினுடைய எல்லையும் கிடையாது, ஆரம்பமும் கிடையாது. அது இறைவன் நாட்டம். எவ்வளவு வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம். 1 ரூபாய் கொடுத்தவனுக்கும் 1 கோடி நன்மை கொடுக்கலாம், 1 கோடி கொடுத்தவனுக்கும் 1 கோடி நன்மை கொடுக்கலாம், அவனுடைய எண்ணத்தை பொறுத்து. ரசூலுல்லாஹ் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் தன்னோடு பிடிந்த அத்துணை சாதனைகளுக்கும் உள்ளத்தில் ஆழமாக பதிவிட்டார்கள். நம்முடைய சமுதாயத்திற்கு பள்ளிவாசல் மிக முக்கியம். இறைவனை வணங்குவதற்காக, இறைவன் கொண்டு வந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதற்காக பள்ளிவாசல் ஆக சிறந்த அடித்தளம் என்று ஒட்டுமொத்த உலக மக்களும் அவர்களோடு இந்த சமுதாயத்தவர்கள் நம்பக்கூடிய வகையை பார்த்தார்கள். சில செய்திகளை ஆழ பதிந்த 2 சின்ன பையன் தான் பள்ளிவாசலுக்கு இடமே கொடுத்தார். ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் இருக்காங்க, அன்சாரிகள் இருக்காங்க, மதீனாவுல
பள்ளியை போய் கட்டும் பொழுது அந்த பள்ளிவாசலுடைய ஓனர் யாரு? முகம் தெரியாத பெற்றோர்கள் இழந்த 2 சிறுவர்கள் தான். ஏனென்றால் மிகளால் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நீங்கள் எவர் ஒரு பள்ளிவாசலுக்காக இடம் கொடுப்பாரோ அதை இறைவன் வாங்கிக் கொண்டு அதை விட பெரிதாகவோ அல்லது இதை போன்றோ இதை விட சிறந்ததோ இறைவன் நாளை மறுமையிலே தரக்கூடும் அந்த மாளிகை என்பது, அந்த வீடு என்பது சொர்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பள்ளிவாசல் கட்டினாங்க. பள்ளிவாசலுக்கு இருக்கிற சிறப்பு மற்ற இடங்கள் ஏதாவது இடம் குறித்து இருக்கிறதா? பூமியில ஆக சிறந்த இடம் என்றால், சிறப்புக்கு இடம் என்றால் ஏராளமான பூமியிலே மற்ற இடங்கள் இருந்தாலும் மஸ்ஜித் எந்த இடத்துல அமைந்திருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு சிறப்பு முக்கியம். இறைவன் நேசமிக்க இடம், இறைவன் விரும்புகிற ஒரு இடம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல எவ்வளவு ஆண்டு காலம் பயணிச்சிருக்கும், எத்தனை மக்களுக்கு எவ்வளவு வேதனை ஓடிக்கிட்டு இருக்கும், எத்தனை முயற்சிகள் எடுத்திருப்போம். ஒரு இடம் கண்ணுக்கு முன்னாடி போறீங்க, இந்த இடம் வெட்டவையா இருக்கும் பொழுது இந்த இடத்துல பள்ளிவாசலாமே நம்ம நினைச்சோமா? இந்த இடத்துலதான் அமைய வேண்டும் என்று இறைவன் ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார். இந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் என்றால் அதற்கும் இறைவன் திட்டம் போட்டிருக்கிறான். 24 தான் நீங்க பள்ளி கட்டணும்னு சொல்லி அதுக்கும் திட்டம் போட்டிருக்கிறான். அந்த பள்ளி கட்டக்கூடிய பள்ளி ரமலானுக்கு முன்னதாக நீங்கள் முடிக்க வேண்டும் என்று அதனுடைய அடிப்படையில் அது கட்டமைக்கப்பட்ட இந்த கட்டணம் ஒருவேளை ரமலானுக்கு முன்னதாக முடியும் என்றால் அதை நாம் முடிப்போம். பல நேரங்களில் பள்ளி இல்லாம இங்கிருந்து அங்க போய் தொழுதுருப்போம், அங்கிருந்து இங்கே தொழுதுருப்போம். தொழுத நேரம் எப்படி இருக்கும்? நம்ம ஊர்ல பள்ளியிலே, நம்ம ஊர்ல பள்ளி இல்லாம இருக்கோமே, எங்கேயோ போய் தொழக்கூடிய சூழ்நிலை இருக்க. பள்ளி உருவாகி இருக்கிறது. ஒரு வீட்டுல ஒரு பாத்ரூம் செவர் உடைஞ்சிருச்சு, அல்லது பாத்ரூம்ல டேப் உடைஞ்சிருச்சு, அல்லது பாத்ரூம்ல டோர் உடைஞ்சிருச்சு, எவ்வளவு சீக்கிரம் மாத்துவோம்? ஏன்? அது நம்ம வீடுன்னு பார்க்கிறோம். நம்ம வீடு யாராவது விருந்தாளிகள் வருவாங்க, அப்ப பாத்ரூம் பயன்படுத்தும் பொழுது அவங்க அசமயமா பார்ப்பாங்க, அது நாகரிகமா இருக்காது அப்படின்னு பார்க்கிறோம். நம்முடைய வீட்டை எப்படி பார்க்கிறோம், பள்ளிவாசலை எப்படி பார்க்கிறோம்? பெரிய வித்தியாசம் வேணாம். பாத்ரூம்ல கீழே பட்டிருக்கிறவங்க சில சிறப்பு, அதை பள்ளிவாசல் கொடுத்தாலும் கூட அவ்வளவு பெரிய நன்மைகள் நம்ம அடைஞ்சிருக்கும். நமக்கு பின்னால் எத்தனையோ கிளைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது, அவர்கள் கட்டணமாக ஆக்கிவிட்டாங்க. நாம் இன்னும் ஆக்கவில்லை என்றால் அதற்கான நேரம் நம்மை நெருங்கி வரவில்லை. இறைவன் அதற்கான வாய்ப்பை தரவில்லை. இப்பொழுது அதற்கான ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தையும் வாய்ப்பை தந்திருக்கிறான். இதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், உடல் உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய அடிப்படையா இருக்கு. ஒட்டுமொத்த மக்களுக்குமே மிகப்பெரிய சவாலா இருக்கு. நாம் நினைக்கிறோம், நீங்கள் பொருளாதாரத்தை கொடுங்கள், உங்களுடைய பொருளாதாரம் பெருக வேண்டும் என்றால், இன்னும் பல மடங்காக ஆக்க வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்யுங்கள். ஒரே ஒரு நபர் சொல்லக்கூடிய அந்த ஒட்டுமொத்த மொசல்லாவினுடைய அளவு 18,500 ரூபாய் வருது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டினுடைய அளவு 2,300 ரூபாய் வருது. நான் கூரை வீட்டுல இருக்கேன், நான் மாடி வீட்டுக்கு போகும்பொழுது நான் என்னுடைய வீட்டை இப்படி அலங்கரிக்க நான் ஆசைப்படுவேன். இது நமக்கான இடம். நம்ம ஒரு இறைவனை வணங்குவதற்காக இங்க இருக்கிற ஒரே ஒரு பள்ளி இது மட்டும்தான். ஏகத்துவத்தை எடுத்து வைப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பள்ளி இது மட்டும்தான். மக்களுக்கு மத்தியிலே சமுதாயத்தை சார்ந்தும் ஏகத்துவத்தை சார்ந்தும் கொள்கை ரீதியாகவும் அதிகமாக தாவாக்களை எடுத்து வைப்பது நம்முடைய கொள்கை மட்டும்தான். எத்தனையோ சாதனைகள் பார்க்கிறோம். சம்மதமில்லாதவங்களா பள்ளி கட்டணும்னு சொல்லி அவர்களால் முடிந்த அளவுக்கு பொருளாகவோ அல்லது பணமாகவோ ஏராளமான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒரு நியத்தை வைங்க, இறைவா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் 2 பங்கு கொடுப்பேன். அதோட இல்லாம என்னோட சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லுவேன், எத்தனை பேர் கொடுக்கிறாங்களோ அதையெல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன். வாங்கி கொடுத்தாலும் சரி, கொடுக்கவில்லை என்றாலும் சரி, நான் முயற்சி செய்தால் அவர் பெரிய நன்மை. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் இந்த பள்ளிக்காக நான் என் சார்பா எவ்வளவு பங்கு கொடுக்க போறேன், என்னுடைய உறவினர்கள் சார்பா எவ்வளவு கொடுக்க போறேன், என்னுடைய நண்பர்கள் சார்பா எவ்வளவு கொடுக்க போறேன். நான் தான் ஆனால் கொடுத்தாக வேண்டும் என்றால் அவ்வளவு அளப்பரிய நன்மைகள் சூழ்ந்ததாக இருக்கிறது. நாளை மறுமை நாளில் ஒரு முசலா வாங்கி கொடுத்துட்டோம், 18,500 ரூபாய் பெரிய காசு இல்ல, கொடுத்துட்டோம், மௌத்தா போயிட்டோம். சில நேரத்தில் நாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். சொர்க்கத்தில் அடித்தட்டுல ரொம்ப ஆழமான ரொம்ப மட்டமான சொர்க்கத்துல இருப்போம். சொர்க்கத்துல ஏராளமான படித்தரம் இருக்கு. திடீர்னு அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்தை உயர்த்துவான். அப்ப
சொல்லும்போது இறைவன் சொல்வான், நாம் பூமியிலே செய்த சில நன்மைகள், சில காரியங்கள் உங்களுக்கு என்ன செய்து மேலோங்கி கொண்டிருக்கிறது, உங்களுடைய படித்தரத்தை உயர்த்துகிறது சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த சாரார்களும் இணைந்து நாம் சேர்ந்து செய்தாலே இலகுவாக செய்து முடிக்க முடியும். ஏன்னா ஒரு வீடு கட்டுறது அவ்வளவு சிரமம். இருக்கிற விலைவாசிக்கு 500 ரூபாய் கொடுத்து ஒரு பாத்திரம் 1000 வாங்கினா 500 முடிச்சிருது. நாம் இதை கணக்கு பார்க்காமல் இறைவனிடத்திலே கணக்கு எதிர்பார்ப்போம். அவன் நம்முடைய நோட்டை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யட்டும், எல்லாவற்றையும் அவன் இலகுவாக்கி தரட்டும். இறைவா, நான் உனக்காக இந்த பொருளாதாரத்தை கொடுக்கிறேன், நீ எனக்கு உதவி செய். அந்த எண்ணத்தில் நாம் நம்மளால் முடிந்த பொருளாதாரத்தை கொடுப்போம். அப்படிப்பட்ட எண்ணத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிவேற்றுக் கொள்ளுங்கள். நாமும் கொடுப்போம், மற்றவர்களையும் கொடுக்க தூண்டுவோம், நம்முடைய உறவினர்களையும் கொடுக்க வைப்போம் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவேற்றுக் கொள்ளுங்கள். எவ்வளவு சிரமமா இருக்கு, சீக்கிரத்தோட எவ்வளவு வேர்வையா இருக்கு. ஒருவேளை நம்ம வெளியில் மாறிட்டோம்னா அந்த சிரமம் இருக்காது. பள்ளிவாசல் என்று அவ்வளவு நிம்மதி, அவ்வளவு சிறந்த சிறந்த இடம். பல மக்களுக்கு இதுதான் வீடாவே இருந்துச்சு. அப்படி பார்த்தாங்க, நாமும் அப்படி பார்ப்போம். வாழ்க்கை இறைவன் மாற்றுவான், அப்படிப்பட்ட ஒரு மாற்றக்கூடிய வாய்ப்பு தருவான் என்று நீங்கள் உள்ளத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சும்மாவோடு இந்த பள்ளி என்ன செய்து கட்டப்படுறாங்க. பள்ளியினுடைய கட்டுமான பணி ஆரம்பிக்கப்படுது. பக்கத்துல சகோதரர் காசித்துடைய வீட்டுல வழக்கம் போல 5 வருடத்தில் மற்ற தொழுகைகள், ஜும்மாக்கள், தாவாக்கள் எல்லாம் அதை பள்ளியாக கொண்டு செய்யும் தொடரப்படும். அந்த தகவல் சொல்லிக்கிறோம். எதிர்வருகிற 26ஆம் தேதி திங்கட்கிழமை மது போதை ஒழிப்பினுடைய பேரணி நடக்குது. இதை பொறுத்த வரைக்கும் எதையுமே சர்வ சாதாரணமா கடந்து போக முடியாது. மதுங்கிறது லாஸ்ட் கேட்டகரி, வயது முதியோர்கள் பயன்படுத்தக்கூடிய போதை. அதன் முதல் பகுதி ஏராளமா இருக்கு. இந்த கையில நகத்தை வச்சு பயன்படுத்துறது, பல வழிகளில் பல பெயர்கள் இருக்கு. நாம் நம்முடைய பெற்றோரிடத்திலே குறிப்பிடுவது என்னவென்றால், உலகத்திலே பல இதை பார்க்கிறோம். குடிக்கிறாங்க, போதையை போட்டுட்டு வீட்டுல வாப்பா அடிக்கிறது, உமா அடிக்கிறது, இப்படி ஏராளமான தகராறு நடக்கிறது. மதுரை போய் வேகமா பைக்கை ஒட்டி போய் மௌத்தா போறது, இப்படி எல்லாம் பெரிய சூழ்நிலை. நாம நம்முடைய பிள்ளையை சரியா வளர்த்தாலும் அவனுடைய பழக்க வழக்கம் சரியா இருக்கா என்பது தெரியாது. நாளை அவன் செய்தது நம்ம வீட்டிற்கும் வரும். பழக்க வழக்கம் சரியில்லை என்றால், அவன் அதை கற்றுக் கொடுத்தான் என்றால், நம்முடைய பிள்ளை நம்முடைய கைமீறி போகும். அதை எவனாலும் தடுக்க முடியாது. நாம் இப்பொழுதே விழித்துக் கொள்வோம். இதை ஒட்டுமொத்த மக்களுக்கும் சமுதாய மக்களுக்கும் மத்தியிலே கொண்டு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக ஐஓபி பேங்க்ல இருந்து காளிமண்டல் வரைக்கும் பேரணி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. பேரணி தொடர்ந்து கடைசியில ஒரு அரை மணி நேரம் முறை இருக்கும். உங்களுடைய எதிர்ப்புகளை, நாங்கள் எல்லாம் மதுவிற்கு எதிர்ப்பானவர்கள், நாங்கள் மதுவை அருந்தாதவர்கள், நாங்கள் மதுவை ஒட்டுமொத்தமாக வெறுக்கக்கூடும் என்பதை நீங்கள் பறைசாற்றுங்கள். இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஒரு இடத்திலும் திருப்பினால் வெற்றியடைவதற்கு அவன் உதவி செய்வார்கள். புரியவனாக நிறைய சொல்ல வேண்டும்.